வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இன்று சென்னை வருகிறார் பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா. மூன்று நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இறுதி கட்டமாக ஸ்பெயின் சென்றடைந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த 6 நாட்களாக மேற்கொண்டு வந்த தர்ணா போராட்டத்தை வாபஸ் பெற்றார் முதலமைச்சர் நாராயணசாமி. அமெரிக்காவின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சைமன் பைல்ஸ் செர்பியாவின் டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சுக்கு உலகின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருது. விரிவான செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு அவர் டீசலில் இருந்து மின்சாரத்திற்கு மாற்றப்பட்டு ரயில் என்ஜின் திட்டப் பணிகளையும் அத்துடன் ரயில் என்ஜின் மற்றும் ரயில்வே திட்டங்கள் குறித்த கண்காட்சியையும் தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். பின்னர் ஸ்ரீ கோவர்தன்பூரில் உள்ள ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜென்மாஸ்தான் கோவில் வளர்ச்சி திட்டத்திற்கான அடிக்கல்லையும் அவர் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதன் மோகன் மால்வியா புற்றுநோய் மையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த மருத்துவமனை வாயிலாக உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் அண்டை நாடான நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மக்கள் புற்றுநோய்க்கான சிகிச்சையை குறைந்த செலவில் பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து லகார்த்தாவில் உள்ள ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பேச்சுவார்த்தை மூலம் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான காலம் முடிந்துவிட்டது எனவும் பயங்கரவாதத்தை ஒடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று அர்ஜென்டினா அதிபர் மொரிஷியோ மாக்ரியுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீவிரவாதம் சர்வதேச அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக விளங்கி வருவதாக கூறினார். இனி தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் தாமதம் கூடாது என்றும் தாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அர்ஜென்டினா இடையே தகவல் தொழில்நுட்பம், அணுசக்தி, வேளாண்மை உள்ளிட்ட 10 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பிரதமர் கூறினார். 10 वर्षों में हमारा द्विपक्षीय व्यापार दुगुने से भी ज्यादा बढ़कर $3 बिलियन अमेरिकी डॉलर से भी अधिक हो गया है. अपने कॉमर्शियल एंगेजमेंट को बढ़ाने के लिए विशिष्ट तरीकों की पहचान की है. मुझे खुशी है कि राष्ट्रपति माक्री के साथ अर्जेंटीना की अनेक महत्वपूर्ण कंपनियों के प्रतिनिधि आज भारत आए हुए हैं. मुझे पूरा विश्वास है कि दिल्ली और मुंबई में भारत के बिजनेस लीडर्स के साथ उनकी बातचीत बहुत सार्थक होगी, उपयोगी होगी. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அர்ஜென்டினா அதிபருக்கு அணிவகுப்புடன் கூடிய வரவேற்பு வழங்கப்பட்டது. அவரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அர்ஜென்டினா அதிபர் ராஜ்காட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்தியா அர்ஜென்டினா இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் அவரது வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று சென்னை வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மத்தியில் ஆளும் பிஜேபி மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தையை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை பிஜேபி தொடங்கியுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் அமித் ஷா இன்று சென்னை வருகிறார்.
சென்னையில் அவர் பிஜேபி முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிகிறது. அமித்ஷாவின் இந்த சென்னை வருகைக்கு பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று மும்பையில் சிவசேனாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அமித்ஷா, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கூட்டாக பேட்டியளித்து கூட்டணியை உறுதி செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, பிஜேபி சிவசேனா இடையிலான கூட்டணி நீண்ட நெடுங்காலமாக தொடர்வதாகவும் இந்த கூட்டணி அரசியல் காரணங்களுக்காக அமைக்கப்படும் கூட்டணி அல்ல என்றும் கொள்கை ரீதியாக அமைக்கப்படும் கூட்டணி என்றும் தெரிவித்தார். வங்கிகள் வட்டி குறைப்பு உள்ளிட்ட பயன்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று பட்ஜெட்டிற்கு பிந்தைய ரிசர்வ் வங்கி மத்திய வாரிய உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்பு அவர் இதனை தெரிவித்தார். வருவாய் வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் உயர் அளவை எட்டியிருப்பதை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்ய பெரிய வங்கிகள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். Of the SBI merger, now it's the second one which is taking place. I think India needs fewer and mega banks which are strong, because in every sense, from borrowing rates to optimum utilization, the economies of scale as far as banking sector are concerned are of great help. இதனிடையே அனைத்து பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் தலைவர்களை வரும் 21ஆம் தேதி ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அப்போது வட்டிகள் குறைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் செயல் அதிகாரிகள், நிர்வாக இயக்குநர்கள் ஆகியோருடன் விவாதிக்க இருப்பதாக சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் மத்திய அரசுக்கான இடைக்கால ஈவுத்தொகையான 28,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்கேரியா, மொராக்கோ, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஸ்பெயினில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் இன்று உரையாடினார். இன்று அதிகாலை ஸ்பெயின் சென்றடைந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட பின்னர் இந்திய வம்சாவளியினருடன் உரையாடிய அவர், ஸ்பெயினுக்கு வருகை தந்திருப்பது தனது தாய்நாட்டில் இருப்பதை போன்று உணர்வதாகவும், இங்குள்ள இந்தியர்களை தான் சந்திக்காமல் போனால் தமது பயணம் முழுமையடையாது என்றும் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஸ்பெயினில் உள்ள இந்தியர்கள் பங்களித்து வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதற்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். இதன் பின்னர் ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோசப் போரலை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பின்னர் ஸ்பெயினின் உயரிய விருது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு வழங்கப்பட உள்ளது. நேபாளத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி தவித்த 70க்கும் மேற்பட்ட ஸ்பெயின் நாட்டினரை பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்ததற்காக இந்த கௌரவ விருது சுஷ்மாவுக்கு வழங்கப்பட இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம், வீட்டு வசதி, மனிதவளம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மொராக்கோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 3 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் ஒரு கட்டமாக மொராக்கோவுக்கு நேற்று சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நாசர் பௌரித்தாவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தமது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், பயங்கரவாதத்திற்கு எதிராக இணைந்து செயல்பட இந்தியாவும் மொராக்கோவும் இணைந்துள்ளன என்றும், குறிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பதை தடுப்பது, பயங்கரவாதத்திற்கு ஆட்களை சேர்ப்பதை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் உயிரிழக்க காரணமாக தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதிகள் கம்ரான் அக்மல், ஹிலால் அகமது நாயக் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும், இதில் 2 பேர் அண்மையில்
சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் 3வது பயங்கரவாதியின் அடையாளம் இதுவரை தெரியவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குல்பூஷன் ஜாதவுக்கு எதிராக பாகிஸ்தான் விதித்த மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா முறையிட்டுள்ளது. குல்பூஷன் விவகாரம் தொடர்பாக 4 நாள் விசாரணையை சர்வதேச நீதிமன்றம் நேற்று தொடங்கியது. அப்போது இந்தியா சார்பில் ஆஜரான முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிஷ் சால்வே, குல்பூஷன் ஜாதவுக்கு வழக்கு விசாரணையில் பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும், எனவே அந்த விசாரணையை சட்டவிரோதமானது என அறிவித்து ஜாதவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். மேலும் ஜாதவ் கைது விவகாரத்தில் வியன்னா ஒப்பந்தத்தையும் மற்றும் தூதரக ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் மீறியிருப்பதாகவும், இந்திய கடற்படையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஜாதவை பாகிஸ்தான் ராணுவம் உளவு வேலையில் ஈடுபட்டதாக கூறி தவறாக கைது செய்திருப்பதாகவும் அவர் வாதிட்டார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது என்று தெரிவித்த அவர், இந்திய தூதரகத்தை அணுகவிடாமல் ஜாதவை தொடர்ந்து காவலில் வைத்திருப்பது சட்டமீறல் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். இந்தியாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த 13 பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் பாகிஸ்தான் அது போன்ற அணுகுமுறையை மேற்கொள்ளவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈரான் நாட்டில் நுழைந்தபோது பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினரால் ஜாதவ் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் கூறியது. ஆனால் ஈரான் நாட்டில் வர்த்தக நோக்கத்திற்காக சென்றிருந்த ஜாதவை பாகிஸ்தான் படையினர் கடத்தியதாக இந்தியா வாதிட்டது. ஜாதவ் கைது செய்யப்பட்ட 1 மாதத்திற்கு பிறகு அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பாகிஸ்தான் தாக்கல் செய்ததாக வழக்கறிஞர் சால்வே தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு தடை விதித்ததோடு இந்த விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆலை நிர்வாகமான வேதாந்தா மனு தாக்கல் செய்தது. அப்போது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதால் இந்த ஆலையை திறக்க அனுமதிக்க கூடாது என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் தீர்ப்பாயம் தலையிட முடியாது என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. எனினும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தீர்ப்பாயம் அளித்த அனுமதியை ரத்து செய்ததோடு ஆலை தொடர்பான விவகாரத்தை விசாரிப்பதற்கு தீர்ப்பாயத்திற்கு எந்தவிதமான முகாந்திரமும் கிடையாது என்றும் தீர்ப்பளித்தது. மேலும் இந்த விவகாரத்தில் ஆலை நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சிபிஐ முழுமையாக ஆராய்ந்து விசாரணைக்கு ஏற்ப குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை தமிழக அரசோடு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். மேலும் ஆலை நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை முறியடிக்க வேண்டிய நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் பிரதாப்கர் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் பிரதாப்கர் பகுதியில் நேற்று இரவு நடைபெற்ற திருமண ஊர்வலத்தின் போது லாரி ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்தது. இந்த கோர விபத்தில் திருமண ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 4 பேர் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாவாளி என்ற கிராமத்தில் பிரதாப்கர் ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலை இந்த பரிதாப சம்பவத்தில் நடைபெற்றது. திருமண ஊர்வலத்தில் லாரி மோதி ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் அதிர்ச்சியும் வேதனையும் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த 6 நாட்களாக மேற்கொண்டு வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநர் மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 39 கோரிக்கைகளில் சிலவற்றை பரிசீலிப்பதாக துணைநிலை ஆளுநர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து தர்ணா போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு சில கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்று கிரண்பேடி ஒப்புதல் அளித்ததால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி கொள்கை முடிவு எடுத்தால்தான் இறுதி முடிவு ஏற்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டெர்லைட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு தற்காலிகமானது என்றும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு டெக்னிக்கலாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புல்வாமா சம்பவத்தில் பலியான அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமத்தை சேர்ந்த சிவச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறிய அவர், தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியான வீரர்களின் தியாகம் மகத்தானது என்று குறிப்பிட்டார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய உதவிகள் குறித்து பேச தமிழக முதலமைச்சரை இன்று தாம் சந்திக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாகை மாவட்டம் குரவலபுலத்தில் பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாக்கும் வகையில் 340 வகையான நெல் விதைகளை ஒன்றாக சாகுபடி செய்யும் வித்தியாசமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இயற்கை உரங்களை பயன்படுத்தி இந்த நெல் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. கருங்குருவை, காட்டு யானை பெரும் பூம்பாலை, செம்பலி பிரியன், பூம்பாலை, வாசரம் பட்டான், கொட்டாரம் சம்பா உள்ளிட்ட 340 நெல் வகைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ள இந்த நெல் வகைகளை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜாமணி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்மாவட்டத்தில் ஆட்சியராக ஏற்கனவே இருந்து வந்த ஹரிகரன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தலைவராக மாற்றப்பட்டதை அடுத்து ராஜாமணி இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களில் தாம் பங்கேற்று அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். குறைதீர் கூட்டங்களில் வழங்கப்படும் மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுங்கத்துறை வேலைவாய்ப்பு தொடர்பாக சிலர் மோசடியாக போலி நேர்காணல் கடிதங்களை அனுப்பி வருவதாகவும், இதுபோன்ற மோசடிகளில் சிக்கிக் கொள்ளாமல் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் சென்னை சுங்கத்துறை ஆணையர் அனில் கே நிக்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுங்கத்துறை அலுவலகத்திற்கான பணி நியமனம் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு மூலம் நடைபெறும் என்றும், இதுகுறித்து பிரபல நாளிதழ்கள் மற்றும் சுங்கத்துறை இணையதளத்தில் அறிவிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். எனவே அதிகாரப்பூர்வமற்ற வகையில் மோசடிகளில் ஈடுபடும் சமூக விரோதிகளிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா திருவிழாவில் இன்று பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு புனித நீராடல் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பமேளாவில் புனித நீராடி வருகின்றனர். பௌர்ணமி தினமான இன்று மேலும் பலர் புனித நீராட திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கும்பமேளாவை முன்னிட்டு கோடிக்கணக்கான மக்கள் பிரயாக்ராஜில் கூடுவதால் அங்கு சாலை, ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. புனித நீராட வரும் பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பும் தேவையான வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கும்பமேளா திருவிழா வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி நிறைவுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. மாணவ மாணவியர் சிக்கனத்தை கடைபிடித்து எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவில் 30 வயதிற்கும் குறைவான இளைஞர்கள் 60 கோடி பேர் உள்ளதாக தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய உயர்கல்வி அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவ மாணவியர் நேர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சிரியாவின் வடமேற்கு நகரமான இத்லிபில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர். ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர். வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் ஒன்று வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் திடீரென வெடித்து சிதறியது. இதில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வைக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இந்த அடுத்தடுத்த தாக்குதலில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள இந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏர்ஸ் நகரில் நேற்று ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வெனிசுலா நாட்டு விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு கூடாது என வலியுறுத்தி பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினார்கள். அமெரிக்க தூதரகத்தை நோக்கி இந்த பேரணி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். வெனிசுலாவின் அதிபர் முதோரோவுக்கு ஆதரவாக உள்ள ராணுவத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த பேரணி நடத்தப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நிலையற்ற அரசியல் தன்மை நிலவி வருகிறது. அங்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. தற்போது அதிபர் பதவியில் உள்ள முதுரோ சட்டத்திற்கு புறம்பாக பதவியில் இருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக ராணுவம் செயல்பட்டு வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. இஸ்ரேல் போரை விரும்புவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்க விரும்புவதாக மியூனிச்சில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவத் ஜாரித் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே சிரிய அரசின் அழைப்பின் பேரில் ஈரான் படைகள் அந்நாட்டிற்கு சென்றதாகவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்றும் அவர் கூறினார். இஸ்ரேல் அடிக்கடி சர்வதேச விதிமுறைகளை மீறி நடந்து கொள்வதாகவும் லெபனானின் வான் எல்லையில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச விதிமுறைகள் அனைத்தையும் ஈரான் பின்பற்ற வேண்டும் என்று பாடம் நடத்தும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்க மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகில் சிறந்து விளங்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருது அமெரிக்காவின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சைமன் பைல்ஸ், செர்பியாவின் டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹஸ்டன் நகரில் நடைபெற்ற இந்த விழாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் 4 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் வென்ற அமெரிக்க வீராங்கனை சைமன் பைல்ஸுக்கு உலகின் சிறந்த வீராங்கனை விருதும், அமெரிக்க ஓபன் மற்றும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரை தொடர்ந்து கைப்பற்றிய செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச்சுக்கு உலகின் சிறந்த வீரருக்கான விருதும் வழங்கப்பட்டது. கோல்ஃப் வீரர் டைகர் வுட்டுக்கு மீண்டு வந்த வீரர் என்ற விருதும், டென்னிஸ் வீரர் நவோமி ஒசாகாவுக்கு ஆண்டின் திருப்புமுனை வீராங்கனை விருதும் வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற குளிர்கால பாரா ஒலிம்பிக் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற ஸ்லோவாக்கியாவின் ஸ்கிர் ஹென்ட்ரியாவுக்கு சிறந்த மாற்றுத்திறனாளி வீரர் விருது வழங்கப்பட்டது. கால்பந்து போட்டியில் சிறந்து விளங்கும் பிரான்ஸ் அணிக்கு ஆண்டின் சிறந்த அணிக்கான விருதையும், பெர்லினில் உலக மாரத்தான் போட்டியில் 78 வினாடியில் உலக சாதனை படைத்த கென்யாவின் தடகள வீரர் எலிட் கிச்சோவுக்கு விதிவிலக்கான விருதும் வழங்கப்பட்டது. And 4 girls who benefited from the program and who are now coaches, Nita, Hima, Gonika, and Radha. It's a tremendous honor for all of us at UWA to be winning this award to help hundreds more girls in the future. நெல்லையில் அகில இந்திய அளவிலான மின்னொலி கூடைப்பந்து போட்டிகள் நேற்று தொடங்கின. பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 10க்கும் மேற்பட்ட ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்றுள்ளன. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை வருமான வரித்துறை இணை ஆணையர் ஜெயராம் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் இதில் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிராமப்பட்டினத்தில் 3 சென்டிமீட்டரும், மங்களாபுரம், ஸ்ரீமுஷ்ணம், நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும், தம்மம்பட்டியில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக அந்த மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சமவெளி பகுதிகளில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஜெர்மன் நாட்டில் ஸ்மர்ஃப் கார்ட்டூன்கள் போல முகங்களில் வரைந்து கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது. அங்குள்ள லாச்செரியன் நகரின் 2762 பேர் தங்கள் முகங்களில் நீல நிற வண்ணத்தை பூசியும் வெண்ணிற ஆடை அணிந்தும் காட்சியளித்து ஸ்மர்ஃப் கார்ட்டூன்கள் பற்றிய பாடல்களை பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர். மெக்சிகோவில் பார்வையற்ற சிற்ப கலைஞர் ஒருவர் தொடர்ந்து எண்ணிலடங்கா அழகிய களிமண் சிற்பங்களை செய்து வருகிறார். ஜோஸ் கிரேசியா ஆண்டோனியா என்ற 55 வயதான அந்த கலைஞர் சிறு வயதிலேயே பார்வையை இழந்தார். எனினும் சிற்பக்கலை மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் அதை தீவிரமாக கற்றி அதில் தேர்ச்சி பெற்றார். பார்வை உள்ளவர்கள் கூட செய்ய முடியாத வகையில் மிக அழகாகவும் கலை நுணுக்கத்துடனும் சிற்பங்களை அவர் வடிவமைத்து வருகிறார். தமக்கு பார்வை இல்லை என்பது ஒரு குறைபாடு இல்லை என்றும் மற்ற புலனாற்றல்களை கொண்டு தாம் இந்த கலையில் தேர்ச்சி பெற்றதாகவும் அவர் கூறுகிறார். தமக்கு பார்வை இருந்திருந்தால் இந்த கலையில் இவ்வளவு ஆர்வம் வந்திருப்பது சந்தேகம்தான் என்றும் அவர் கூறுகிறார். இனி வருவது பத்திரிகை செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் புரோ கைப்பந்து லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அகமதாபாத் அணியை தோற்கடித்து மும்பை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. தினத்தந்தி. சாரதா நிதி நிறுவன மோசடியில் சிபிஐ விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தப்படவில்லை, மேற்கு வங்க காவல்துறை. தினமணி. விமானப்படை விமானங்கள் விபத்துக்குள்ளாவது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணைக்கு உத்தரவிட முடியாது, உச்சநீதிமன்றம் மறுப்பு. தினமலர். இடைக்கால பட்ஜெட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. தினகரன். மத்திய அரசுக்கு உபரி தொகையாக 28,000 கோடி ரூபாய் வழங்கப்படும், ரிசர்வ் வங்கி முடிவு. தீக்கதிர். பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க பெரிய வங்கிகள் மிகவும் அவசியம், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்தல். தி இந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இன்று சென்னை வருகிறார் பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா. மூன்று நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இறுதி கட்டமாக ஸ்பெயின் சென்றடைந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த 6 நாட்களாக மேற்கொண்ட தர்ணா போராட்டத்தை வாபஸ் பெற்றார் முதலமைச்சர் நாராயணசாமி. அமெரிக்காவின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சைமன் பைல்ஸ் செர்பியாவின் டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சுக்கு உலகின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.